ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு, இந்து பரிவார் கூட்டமைப்பு இணைந்து தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும், பொதுமக்களின் பாதுகாப்பை இந்த ஆளுகின்ற விடியா திமுக அரசு உறுதிப்படுத்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் கொடுவாய் பகுதியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக காவல்துறையில் தற்போதுள்ள மக்கள் துறைக்கு ஏற்றவாறு காவலர்கள் எண்ணிக்கை இல்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மொத்தமுள்ள 1,21,000 காவலர்களை தமிழ்நாட்டில் வைத்துக் கொண்டு 7 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு தருகிறார்கள் என்று இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா மாவட்டங்களிலும், தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது, போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கிறது. அதனால் நடக்கக்கூடிய கொலைகள், கற்பழிப்புகள் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல, காவல் நிலையத்தில் சரியான எண்ணிக்கையில் காவலர்கள் இல்லை. அவினாசிபாளைய காவல் நிலையம் 50 வருஷத்துக்கு முன்னால வச்சாங்க அப்படின்னா, 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு 25 பேர் 50 பேர் இருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிலைமைக்கு அங்க ஒரு 20 பேர் காவலர் கூட இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கு. அந்த காவலர்களையும் எஸ்பி ஆபீஸுக்கு போங்க, டிஎஸ்பி ஆபீஸுக்கு போங்க, வேற மாவட்டத்துக்கு பாதுகாப்புக்கு போங்க என்று அங்க இருக்க காவலர்களையும் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் கேட்கிறோம். என்ன நடக்கிறது? எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் சாராயம். இப்ப கூட சாராயம் இப்ப பிடிச்சிருக்காங்க திருப்பூர்ல. வங்கதேசத்துக்காரன 31 பேர் சட்டவிரோதமா தங்கி இருந்திருக்கான், இப்ப பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் அவன் என்ன குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டா தெரியுதா? காரணம், காவல்துறையில ஆட்கள் இல்ல. இருக்க காவல்துறை இருக்க காவலனும் மன உளைச்சல்னாலே எவ்வளவுதான் வேலை செய்வாங்க. ஒரு காவலன் கீழ்நிலையில் இருக்க முதல்நிலை காவலன் எவ்வளவுதான் வேலை செய்வான்? அடுத்தடுத்து அவனுக்கு அழுத்தங்கள் அதிகமாகிட்டே இருக்கு, அவனால பணி செய்ய முடியல. இந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருசக்கர வாகனம், மொத்தத்துக்கே ஒரு காவல் நிலையத்தில் 3 இருசக்கர வாகனம் தான் கொடுக்குறீங்க தமிழ்நாடு அரசு. இந்த 3 இருசக்கர வாகனத்துக்கும் நீங்க மாசத்துக்கு எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் தரீங்க? 20 லிட்டர் பெட்ரோல் தரீங்க. 1 லிட்டர் பெட்ரோல் அவன் ஒரு நாளைக்கு ஓட்டி அவன் 20 நாள் ஓட்டினா கூட எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி அந்த பந்தோபஸ்து பண்ண முடியும்? எப்படி மக்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இதுல அப்புறம் காவல்துறை எங்க? காவல்துறை நம்ம எல்லாமே இங்க சண்டை கட்டி நேரடியா போய் காவல்துறையை நம்ம பகையா பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே தமிழ்நாடு காவல்துறை பரிதாபமான ஒரு நிலையில இருக்கின்றத நிதர்சனமான உண்மை. தமிழ்நாடு அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து, விடியா திமுக அரசு இவங்க அமைச்சர் வந்தா 50 பேர், இந்த பக்கம் அமைச்சர் வந்தா 5000 போலீஸ் பாதுகாப்பு. ஏன் இதுக்கு தனியாக ஆளப்பட வேண்டியதானே? படித்த இளைஞர்கள் பிள்ளையார் கோயில அரச மரத்துக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா வேலை இல்லை, அவனுக்கு காவல்துறையில வேலை கொடுக்கலாம் அல்லவா? இதெல்லாம் இந்த ஆட்சியாளருக்கு தெரியாதா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒய்யாரம் கொண்டையில இருக்குமா தாளம்பூ, உள்ள இருக்குமா ஈரும் வேணும் அப்படின்னு. தமிழ்நாட்டோட ஒய்யார கொண்டையில தாளம்பூவா தெரியுது. அதை உள்ள பிரித்து பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் அரசியல் படுகொலை தொடர்ந்து நடந்த காவல்துறையினால முடியல. ஏன் முடியல? காவலர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு. இருக்க காவலர்களுக்கு மன உளைச்சல் அலையறான், சுகர்ல இருக்கான், பிபில இருக்கான், கண்டினியூவா நிக்க முடியல. அவன் என்ன? அவனும் மனுஷன் தானே. காவல் வேலை செய்யக்கூடிய காவலர் சகோதர சகோதரிகளும் நம்மளோட பிறந்தவங்க தானே. அப்ப அவங்களுக்காக யார் குரல் கொடுக்கிறது? தொடர்ச்சியாக இந்து பரிவார் கூட்டமைப்பு அவர்களுக்காக குரல் கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்ப வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய விடியா திமுக அரசு காவலர்களுக்கு உண்டான விஷயங்களை சட்டசபையில் அறிவிக்கிறீங்க. காவலர்களுக்கு அதை பண்றோம், இதை பண்றோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு துரும்ப கூட நீங்க கிள்ளி போடல. காவல்துறை மானியம் மீது விவாதம் நடக்குது. அத்தனை கோடி ஒதுக்கணும், இத்தனை கோடி ஒதுக்கணும். ஏன் வெறும் 1,21,000 காவலர்களை வச்சுட்டு நீங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்க 7 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு தருவீங்க? இதை யாரை முட்டாளாக்குறீங்க? ஒண்ணு நாங்க முட்டாளா, இல்ல நாங்க 1,21,000 காவலரை வச்சு 7 கோடி மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு தருவோம், நீங்க முட்டாளா? எங்களுக்கு புரியல. ஆகையினால மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே,
இது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிராமத்துல தமிழ்நாட்டுல மேற்கு மண்டலத்துல ஒரு 4 பேர் சேர்ந்து கத்துறதா நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. ஒவ்வொருத்தோட மனசுல நடக்கக்கூடிய அந்த வேதனைகளை தான் இங்க நாங்க 4 பேரை நின்றுங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இந்த கூட்டம் இன்னும் 400-4000 மாறுறதுக்குள்ள காவல்துறையில சரியானபடி 1 லட்சம் இளைஞர்கள் 1 லட்சம் இளம் பெண்களை படித்த தகுதி உள்ள பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறையில வேலை கொடுங்க. உங்களுக்கு என்ன போகுது? கண்ணாடி பாலம் வைக்கிறதுனால என்ன போகுது? அட கண்ணாடி பாலத்தில் உயிரோட இருந்தா தான் அங்கே போய் பார்க்க முடியும். அங்க போற இடத்துல சீனை பிடிக்கிட்டு போறாங்க. கண்ணாடி பாலம் பார்க்க போறேன் கன்னியாகுமரி போனா சீனை பிடிக்கிட்டு போறானுங்க. ஏன்னா அங்க காவல்துறையில பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காவலர்கள் இல்ல. அதனால இந்த விடியா திமுக அரசுக்கு இந்து பரிவார் கூட்டமைப்பு பெரும்பான்மையான இந்துக்கள் தங்கள் குலதெய்வங்களாக வழங்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றத்தில் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கோயில். இந்த கோயில் வந்து 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் திருப்பரங்குன்ற முருகன் கோயில். இந்த இஸ்லாம்ன்ற மதம் வந்து இப்பதான் வந்திருக்கு. 1000 வருஷத்துக்குள்ள வந்திருக்கு. பல 1000 வருடங்கள் பழமையான ஒரு இந்து கோயில்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நவாஸ் கனி என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் தான் எடுத்துக்கொண்ட அரசியல் சாசனத்தை சத்திய பிரமாணத்தை மீறும் செயலாகவும் கோயில் மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க. நாங்க கேட்கிறோம், இதே நிகழ்வை ஒரு பள்ளிவாசல் முன்னால உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து நாங்கள் பன்னிக்கறி சாப்பிட்டா இந்த அரசு பார்த்துட்டு இருக்குமா? இது அமைதியா இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் சமுதாய மக்களிடம் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும் நோக்கமாக தெரிகிறது. நாங்க விடியா திமுக அரசிடம் நாங்கள் சொல்றதெல்லாம் எச்சரிக்கணும். உங்கள்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. வர 29ஆம் தேதி அதுக்கு அடுத்து அனைத்து இயக்கங்களும் திருப்பரங்குன்ற மலையில நாங்கள் எல்லாம் வந்து ஒன்று கூட போறோம். எங்கள் உயிரை எங்கள் மயிருக்கு சமம். அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். தாய் நாட்டையும் தாய் மதத்தையும் விட்டுக் கொடுக்கிற ஒரு இழிப்பிறவி இந்துக்கள் எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றோம். உடனடியா நடவடிக்கை எடுங்க. அந்த நவாஸ் கனி என்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஒரு இந்து பண்ணியிருந்தா இந்த அரசு காவல்துறையை பார்த்துக்கிட்டு இருக்குமா? ஆகையினால வர 29ஆம் தேதி திருப்பரங்குன்ற மலையிலும் திருப்பரங்குன்ற முருகன் மலையை பாதுகாத்தே தீர்வோம். அந்த பாதுகாப்பு பணியில எங்க உயிர் போச்சுன்னா அதை பத்தி இங்கிருந்தும் கவலைப்பட மாட்டோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி உடனடியாக தமிழக காவல்துறையில் இருக்க காவலர்களுக்கு வார விடுமுறை என்பதை கண்டிப்பா கொடுங்க. நீங்க பேச்சளவுக்கு அறிவிக்கிறீங்க. எந்த காவலனும் சரி இதுவரைக்கும் வார விடுமுறை எடுத்த குடும்பத்தோட இருந்த சரித்திரமே இல்லை. அவனும் மனுஷன், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு, அவன் உடம்பையும் பாதுகாக்கணும். இப்படியே போச்சு அப்படின்னா காவல்துறையில் இருக்க என்ன ஏற்கனவே எல்லாத்துக்கும் சுகர் பீப்பிள் தான் அழியுதுங்க. சின்ன வயசுல இருக்க பையன்கள் கூட சுகர் பீப்பிள் தான் அழியிறாங்க காவல்துறையில் இருக்க சகோதரர்கள். அதனால தயவு செய்து இந்த அரசு காவலர்கள் மீது கருணை கொண்டு காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். 1 லட்சம் பணியாளர்களை காவலர் பணிக்கு 1 லட்சம் படித்த இளைஞர்களை உடனடியாக பணியில் சேர்க்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வேலை வேண்டும் 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 படித்த இளைஞருக்கு